அண்மைச் செய்தி. திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 5 நைஜீரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்கலாம். பிரதீஸ்வரன் வணக்கம். இந்த 5 நைஜீரியர்களுக்கு ஏதேனும் குற்றப்பின்னணி இருக்கிறதா? தற்போது விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். பனியன் நிறுவனம் மணியன் நகரமான திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் தங்கி பனியன் ஏற்றுமதியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் குறிப்பாக நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் தங்கியுள்ளனர். இந்நிலையில மங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை நீலி பிரிவு பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர்கள் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் உத்தரவின் பேரில் மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் போலீசார் சுல்தான்பேட்டை பகுதியில் நேற்று இரவு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு ஏராளமான நைஜீரியர்கள் தங்கியிருந்தனர். அவர்களிடம் ஆவணங்களை சரிபார்த்த போது 5 பேர் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருப்பது தெரிய வந்தது. அவர்களை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்திய போது நைஜீரிய நாட்டை சேர்ந்த சிகேசி சின்வே பாலினஸ், ஆண்ட்ரூ உகோச்சு, வின்சென்ட் அந்தோனி என்பதும் இவர்கள் விசா காலம் முடிந்த பின்னரும் திருப்பூரில் முறைகேடாக தங்கியிருந்து பனியன் கொள்முதல் செய்து அதனை தங்கள் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்து வந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது ஏதாவது குற்றப்பின்னணிகள் உள்ளதா என்பது குறித்து போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.